இந்த பூமியில நாம் பெருகுவது அவசியம், முன்னேறுவது அவசியம். நம்முடைய இனத்தாரெல்லாம் நம்மை பார்த்து ஆச்சரியப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமம் அவர்களுக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு அவர்களுக்கு பயப்படுவார்கள். எஸ், ஆமா, இந்த இடத்துக்கு வரணும். இல்லப்பா, உண்மையாவே கடவுள் அவங்க கூட இருக்கிறாங்கப்பா. அவங்க ஜெபம் எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சாமி, அந்த இயேசு சாமி அவங்களை கைவிடல. எப்ப பார்த்தாலும் பைபிள் படிச்சிட்டு இருப்பாங்கல்ல, அந்த பைபிள் அவங்களை கைவிடலைங்க. எப்ப பார்த்தாலும் சர்ச்சுன்னு போயிட்டு இருப்பாங்களேங்க, அந்த சர்ச்சில் சொல்றா அந்த மெசேஜ் அவங்களை கைவிடவே இல்லை என்று சொல்லி பூமியின் ஜனங்கள் எல்லாம் நீங்க செய்யற கிறிஸ்துவ வாழ்க்கையில செய்கின்ற சில நல்ல பாரம்பரியங்கள், நல்ல சடங்கெல்லாம் பார்த்து அதனால் வரக்கூடிய விளைவுகள், ஆசீர்வாதம் பார்த்து மற்ற மக்கள் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க, பயப்படுவார்கள் என்று போடப்பட்டிருக்கு. பயப்படுவாங்கன்னா மரியாதை கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். இந்த உலகம் உங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புறார். பாத்தீங்களா, அவர் மரியாதை கொடுக்கறது மட்டும் இல்ல, அவர் என்ன வேலை பண்றாரு, பூமியின் ஜனங்கள் எல்லாம் உனக்கு மரியாதை கொடுக்குறோம், நான் விரும்புறோம்ப்பா அப்படின்ற. பூமியின் ஜனங்கள் எல்லாம் யாரெல்லாம் உங்களை மதிக்கல, யாரெல்லாம் உங்களை மரியாதை கொடுக்கலையோ, யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் உங்களை வெட்கப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் உங்களை தலை குனிய வச்சாங்களோ, அவர்கள் எல்லாரும் உங்களை பார்த்து பயப்படக்கூடிய அளவுக்கு, மரியாதை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தேவன் மாற்றுவார். அதுக்காக கடவுள் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு போறார் வந்து.